என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, அத்தைய எப்படி உன்கிட்ட பேச வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அண்ணி. அன்னைக்கு எனக்கு எப்படி எரிஞ்சது தெரியுமா? இன்னும் கூட கார சட்னி கார குழம்பு சாப்பிட்டா கை எரியுது. நீ ஜாலியா கிளம்பி போயிட்ட. சரி, நமக்கு தான் காலேஜ் லைஃப் கிடைக்கல, நம்ம நித்யாவது சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கும் பெரிய தண்டனையா கொடுத்திருந்தா உங்க அம்மாக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அவங்களும் அடுத்த நாள் சாதாரணமா உன்கிட்ட பேசிருப்பாங்க. அப்படின்னா எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு போய் அம்மா கிட்ட கேட்கவா? வேணாம், அது மறுபடியும் கோவத்தை அதிகப்படுத்தும். நீ திரும்ப திரும்ப பேசினேன்னு வெயி, அப்புறம் உன்னால தாங்கிக்க முடியாத தண்டனையை கொடுத்தாங்கன்னு வெயி, அது உனக்கு கஷ்டமா போயிடும். அதனால அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நீயே உனக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன்னு வெயி, அப்புறம் கஷ்டம் தாங்க முடியாம அவங்களே உன்கிட்ட பேசிடுவாங்க. ஆமா அண்ணி. கோவத்தை மறந்து பதறி அடிச்சுட்டு வர்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் நித்யா. என்ன இருந்தாலும் பெத்த மனசு இல்ல, அத துடிக்க வச்சுட்டேன்னு வையேன், கோவம்லாம் தானாவே போயிடும். நம்ம கொடுக்காத தண்டனைய மகளே தனக்கு கொடுத்துக்கிட்டாளேன்னு உங்க அம்மா மனசு மாறிடுவாங்க. இல்லன்னு வெயி, அவங்க காலம் முடியிற வரைக்கும் வைராகியமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன விஷயத்துக்கு கூட உடனே டென்ஷன் ஆயிட்டு போய் பூஜை ரூம்ல உட்காந்துக்க வேண்டியது. அம்மா! ஐயோ நித்யா, 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 என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணி! அத்தை, அத்தை இங்க வாங்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன பண்ண இவ? அத்தை, என்னடி? என்னாச்சு? என்ன பண்ண? ரத்னா, நித்யா என்னாச்சு? முதல்ல ஃபேன் போடுங்க. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா பண்ண இவ? பேசலன்னு சூடு வச்சுக்கிட்டா அத்தை. அடி பாவி, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீதான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறல்ல, அதான் எனக்கு நானே சூடு வச்சுக்கிட்டேன். உன்கிட்ட சொல்லாம நான் டூருக்கு போனது தப்புதாம்மா. என்கிட்ட பேசுங்கம்மா. அதுக்காக இப்படி அடி செய்வ? கல்யாணம் ஆகி போற இடத்துல என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்கன்னு என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உன்னை கண்டிக்கிறேன். உலகம் இருக்கிற இருப்புல எந்த பாதிப்பு வந்தாலும் அது பொண்ணா பிறந்த நமக்கு தான் நட்டமாகும். அத புரிஞ்சு நடக்கலன்னு தான் அதுக்காக தான் நான் கோவப்படுறேன். நான் உன்கிட்ட பேசாம இருந்தது தப்புதான். அதுக்காக இப்படி சூடு வச்சுப்பியா? ஓய், நீ படிக்கிற பொண்ணு தானே, இப்படிதான் யோசிப்பியா? முட்டாள். டேய், எப்படி பொண்ணா இருக்குன்னு பாருங்க. சீனு, போய் கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு வா, போட்டு விடலாம். சரி. மா, மருந்து போடாதாம ஆறும். நீ போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வா போ. நீ போடா போடா, ஒண்ணுல போ. அண்ணா, என்னடா? மருந்து வாங்க காசு. சரி வா போலாம். ரொம்ப எரியுதாம்மா? நீ பேசிட்டல,
எரிச்சல் தெரியல. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பெத்தவங்க கிடந்து அடிச்சுக்கிறோம். அது புரிய மாட்டேங்குதே உங்களுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி முட்டாள்தனெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னால இப்ப எத்தனை பேருக்கு மனவேதனை பாத்தியா? உன் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா மனவேதனை, ஊராம் பொண்ணுனா உனக்கு இளக்காரம். இப்படிதானே இருந்திருக்கும் எனக்கு. அத பத்தி துளியாவது கவலைப்பட்டியா? பெரிய நீதி தேவதைங்கிற நினைப்புல பனிஷ்மெண்ட் கொடுக்கறாளா? பனிஷ்மெண்ட். நான் தீர்ப்பு சொன்னா உன் குடும்பத்தோட கதை மொத்தமா தீந்துடும் பெரிய நாயகி. இதோ வந்துருமா, சீக்கிரம் போட்டு விடுறா. இதையும் முடி. காட்டு. கை நீட்டு. அண்ணா நான் எரியுதுண்ணா. ஏன் சூடு வைக்கும் போது ஜுல்லுன்னு இருந்துச்சா? பாப்பா ஒன்னும் சொல்லாதடா. ஆ? பாப்பாவா? பாப்பா உன காரியத்தை பாத்தியானே? டேய் போட்டு விடுறா. ஏய் நித்யா, மருந்து போட சரியாயிடுமா? தைரியமா இரு. இங்க பார், சாப்பிட்டியா இல்லையா நீ? இல்லண்ணா. ரத்னா, நீ முழிக்காத, இதை வாங்கிக்க. பாத்துறா. ஏய் இங்க மட்டும் தானே? ஏன் உடம்பு ஃபுல்லா சூடு வச்சுக்கணுமா? டேய். பாருங்கண்ணா. பொம்பளை பிள்ளைகிட்ட கை ஓங்காதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாப்பிடு. இந்தா. தோசை பண்ணிருக்கியா? எனக்கு ஒரு வாய் கூட. இந்தா. அம்மா கையை ஆட்டாத. வாமா, அதான் தாத்தா குணமாயிடுச்சுல, நீ கவலைப்படாம வா. ஏமா வாசல்லையே நின்றுகிட்டு இருக்கியேம்மா, உள்ள வா. வாமா.